ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி ட்ரைகலர் தேங்காய் பர்ஃபி. இது ரொம்ப சிம்பிளாக ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 கப் தேங்காய் நல்லா துருவி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே அந்த பிளாக் பேஸ் வராமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒயிட் கலர் கிடைக்கும். இது 5 மினிட்ஸ்க்கு அப்படியே நல்லா குக் பண்ணிட்டதுக்கப்புறம் இதில் 1.5 கப் சக்கரை ஆட் பண்ண போகிறோம். 2 கப் தேங்காய்க்கு 1.5 கப் சக்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் பால் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு டிசால்வ் ஆகி நல்லா சீக்கிரமாக குக் ஆகும். சக்கரெல்லாம் சீக்கிரமாக மெல்ட் ஆகும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு லைட்டாக திக்கன் ஆகும். இப்போ திக்கன் ஆகிட்டுக்கப்புறம் இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ண போகிறோம். ஏலக்காய் பொடி ஆட் பண்ணால் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ண போகிறோம். கீ வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். அப்புறம் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக குக் ஆகும். டோட்டலாக 30 மினிட்ஸ் ஆயிருக்கு எனக்கு குக் ஆகிறதுக்கு. இப்போ நான் அது 3 லேயரை டிவைட் பண்ணி கலர் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வேண்டாம்னா ஒரே லேயரில் சூப்பராக பண்ணிக்கலாம். 2 ட்ராப்ஸ் வந்து சாஃப்ரான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் ஒரு பாட்டுக்கு. அப்புறம் 2 ட்ராப்ஸ் க்ரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்ல கிரீஸ்டான பேனில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இப்போ நம்ம அதை லெவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சாஃப்ரான் கலர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒயிட் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கிண்ணை வச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். இல்லை ஸ்பேட்சுலா கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒயிட் அப்புறம் க்ரீன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா லெவல் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 30 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஒரு 3 ஹார்ஸ் கழிச்சு இதை சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.